இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தோசை பாருங்க எப்படி அமைஞ்சோண்டு வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதுக்கு முட்டை விட்டு சாப்பிட அதோட சேர்த்து நல்லெண்ணெய் முட்டைன்னு சொன்னால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, இந்த குளிரால் கொஞ்சம் தொண்டை அடைச்சிட்டுது. அதாங்க இப்படி இருக்குது வாய்ஸ் அப்படியே மெல்லமாக இப்படி செய்து இப்படியே இதை மூடி விட வேணும். பொருங்க வாரன்னு மூடிட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி அதை ரெண்டாக அடித்து விட்டு எங்களுடைய அம்மா இப்படி தான் செய்வாங்க. அது எனக்கு பிடிக்கும். அதை நான் இப்படி செய்திருக்கிறேன். சில பேர் அப்படியே மற்ற பக்கம் திருப்பியும் போடுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹெல்த்தியானது முட்டை தோசை. நல்லெண்ணெய் முட்டு உளுந்தெல்லாம் செய்கிறதான தோசையெல்லாம் நல்லதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா?